வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறேன் நண்பா. ஸோ அதுலேயுமே முக்கியமாக நம்ம எல்லாருமே இந்த செயின்சா மேன் ரீசார்க் மூவியை தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்திருப்போம். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகலை நண்பா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதில் நம்ம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, நம்ம செயின்சா மேன் ரீசார்க் மூவியை இப்போ நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் கொண்டு வந்திருக்காங்க நண்பா. இதை தவிர இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி டப்லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு டப் வந்து இன்னுமே ரிலீஸ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யாராவது இந்த செயின்சா மேன் அனிமியோட ரீசார்க் மூவி எப்போ ஓடிடியில் நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தீங்களோ, ஸோ அவங்க எல்லாரும் இப்போ இந்த அனிமியை ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்ல இப்போ பார்க்கலாம் நண்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதை தவிர இந்த அனிமே சீசன் 2 வரை இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்குது. ஸோ அதுவுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 2020 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வேணா இந்த சீசன் 2 ரிலீஸ் பண்ணிக்க சீசன் 1 மற்றும் இந்த மூவியோட தமிழ் தெலுங்கு டப்புமே ரிலீஸ் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்குது. சரி, இதுக்கப்புறமா நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல இப்பதான் ரீசெண்டா அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட முதல் 2 சீசனுக்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புக்கான ரீடப்புமே டெய்லி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சீசன் 3 வேற கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இப்போ நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வர போறாங்க நண்பா. சோ அது எப்போன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது May 1 நைட் 9 PM ஹிந்தி டப்பும் 9:30 தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா 10 PM நம்ம தெலுங்கு டப்லயுமே ரிலீஸ் பண்றாங்க நண்பா. சோ டெய்லி ஒரு எபிசோட் படி இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 1 இப்போ நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ யாரும் இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. அதோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்லையுமே இந்த தமிழ் டப்ல வர அனிமியை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ அப்பதான் அவங்களுமே அடுத்தடுத்து நிறைய அனிமியை தமிழ் டப்ல கொண்டு வருவாங்க. சோ அதுக்காண்டியாவது இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 1 பாருங்க நண்பா. அட இருங்க பாய், அவன்கிட்ட நான் சிக்கிட்டேனே. சோ முக்கியமா இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 1 வந்து ஏற்கனவே நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ ரிலீஸ் பண்ண போறது ஒரு நியூ டப்பிங்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல, அதே டப் தான். அதாவது நம்ம சோனி சேனல்ல நம்ம பார்த்த டப் தான் இப்போ நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்லையுமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ எனக்கு தெரிஞ்சு முதல் 3 சீசனுமே நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல கொண்டு வர போறாங்கன்னு தோணுது. சோ அதோட முக்கியமா இந்த மியூஸ் இந்தியா தான் நிறைய அனிமிக்கு தமிழ் டப்பிங் பண்ணி அதர் பிளாட்ஃபார்முக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ இவங்க தங்களுடைய யூடியூப் சேனல்லே ஒரு சில அனிமி எல்லாமே கொண்டு வராங்க நண்பா. சோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இதுக்கு அடுத்து நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல த வாரியர் பிரின்சஸ் அண்ட் த பார்பரி கிங் என்கிற அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. சோ எவ்ரி தேர்ஸ்டே ஈவினிங் 6 மணிக்கு அடுத்த எபிசோட எதிர்பார்க்கலாம். சோ யாருக்கும் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த ரைசிங் ஆஃப் த சீல் ஹீரோ அனிமியோட சீசன் 3 மற்றும் சீசன் 4 தமிழ் டப்பிங் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருப்பீங்க. சோ இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு நண்பா. அதாவது இப்போதைக்கு சீசன் 3 மற்றும் சீசன் 4 டப்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொண்டிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு முதல் 2 சீசனோட கொஞ்சம் பெட்டரா கொடுக்கறதுக்காண்டி அவங்களுமே ட்ரை பண்றாங்க நண்பா. சோ இதுபடி கூடி சீக்கிரமா சீசன் 3 மற்றும் சீசன் 4 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை எதிர்பார்க்கலாம். சோ அது எப்போன்னு தெரியல, இப்போதைக்கு டப்பிங் ஒர்க் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பாப்போம் நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாமே இந்த மங்காக்கு ஒரு அனிமி அடாப்ஷன் வருமாண்டு இப்போ ரீசெண்ட் டைம்ல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நம்ம கக்குராபச்சி மங்காக்கு இப்போ ஒரு அனிமி அடாப்ஷன் ஒண்ணுமே அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க நண்பா. சோ இப்போ அதுக்கான ஒரு சின்ன டீசர் ஒண்ணுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதோட அனிமேஷன் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சோ வெயிட் பண்ணி பாப்போம். கண்டிப்பா அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல சம்பவம் பண்ணத்தான் போகுது. ஏன்னா இந்த ரீசெண்ட் டைம்ல இந்த அனிமியோட மங்காக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு நண்பா. சோ வெயிட் பண்ணி பாப்போம் இந்த அனிமியுமே எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல மேரேஜ் டாக்ஸின் என்கிற அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை கொண்டு வந்துட்டாங்க நண்பா. ஸோ இப்போதைக்கு வீக்லி ஒரு எபிசோட் படி எவ்ரி டியூஸ்டே நைட் 8 PM நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல அடுத்த எபிசோட எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ யாருக்கும் ஒரு ரொமான்ஸ் சம்பந்தமான அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யாரும் இந்த அனிமியோட முதலாவது எபிசோட பார்த்துருந்தீங்கன்னா தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு என்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்த சவுத் பவ் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே இப்போ நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ வீக்லி எவ்ரி டியூஸ்டே நைட் 9:30 நாம இந்த அனிமியோட அடுத்த எபிசோட எதிர்பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமி மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சோ இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான அனிமியான நம்ம லயர் கேம் அனிமியோட தமிழ் டப்புமே இப்போ நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. சோ வீக்லி எவ்ரி மண்டே அடுத்த எபிசோட நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல எதிர்பார்க்கலாம். சோ முக்கியமா இந்த லயர் கேம் அனிமியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சோ மத்த அனிமி மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். சோ யாருக்கும் அந்த மைண்ட் கேம் த்ரில்லர் சைக்காலஜிக்கலா ஒரு அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதுக்கப்புறமா நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல கூடிய சீக்கிரமா ப்ளூ பாக்ஸ் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ப கொண்டு வர போறாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்போ அந்த லிஸ்ட்ல இன்னொரு அனிமியுமே தமிழ் தெலுங்கு டப்ல கொண்டு வர போறாங்க நண்பா. சோ அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன நம்ம சாகமோட்டோ டேஸ் அனிமி தான். சோ இப்போ இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்ப கூடிய சீக்கிரமா நமக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஏற்கனவே இந்த அனிமியை ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ மொத்தமா இந்த சாகமோட்டோ டேஸ் அனிமில 22 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது மட்டும் இல்லாம இந்த அனிமில சீசன் 2 வேற ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அதுக்கான டீசருமே இப்போ சமீபத்துல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. சோ இது
இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் காமெடியான அனிமி. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆனா கூடிய சீக்கிரமா நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த அனிமியோட தமிழ் டப்பை எதிர்பார்க்கலாம் நண்பா. சரி, இதுக்கு அடுத்து ஒரு பெஸ்ட் இசக்காய் காமெடி அனிமியான நம்ம கொனசுபா அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் வந்து கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ இப்போ அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டு நண்பா. ஸோ அதாவது நம்ம அனிமேட் இந்தியா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த கொனசுபா அனிமியோட தமிழ் டப்பிங்கான சின்ன கிளிப் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, அப்புறம் என்ன ஆச்சு? நான் அந்த டிராக்டர் கடியில மாட்டி நசுங்கி செத்துட்டேனா? ஸோ கூடிய சீக்கிரமா இந்த அனிமையோட தமிழ் டப்பிங்க எதிர்பார்க்கலாம் நண்பா. ஆனால் முக்கியமா அது எதுல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் இந்த அனிமேட் இந்தியா யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் நண்பா. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த கொனசுபா அனிமையோட தமிழ் டப்பிங்க கூடிய சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ இதோட முக்கியமா இந்த கொனசுபா அனிமையோட டப்பிங்குமே எஃபெக்ட் போட்டு டப் பண்றாங்க. ஸோ அதாவது நம்ம சாய் ஸ்வீட் ப்ரோட டப்பிங் டீம் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ அது வந்து நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் கிரஞ்சிரோ சைட்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியோட முதல் 8 சீசனுமே பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எபிசோடுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. ஸோ இதோட இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியுமே எண்ட் பண்றாங்க. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க.